இனியாஸ் துணியகம் வழங்கும் கருத்தும் காணமும் நிகழ்ச்சியில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இது குறித்து மேலும் அதாவது நம்ம புத்தநேரி இப்போ செல்லப்பா அவர்கள் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்கிறாங்க. இன்று அவருக்கு பிடித்தமான பாடல்கள் என்ன என்ற விளக்கங்களை நீங்க கூறுங்க. இல்லை, பட்டுக்கோட்டையார் பாடல்கள்ல நிறைய பாடல்கள் எனக்கு பிடிக்கும். ஆனா உணர்ச்சிகரமான பாடல்கள்னு சில பாடல்கள், பயங்கரமான பாடல்கள்லாம் இருக்கு. இப்போ தங்கப்பதுமைன்னு ஒரு படம், அதுல நடிகர் திலகம் கதாநாயகன், நாட்டிய பேரொளி கதாநாயகி. இவர் மனைவியை விட்டு பிரிஞ்சு வெளியே போறாரு. போற இடத்துல சில பிரச்சனைகள் ஆகுது. அது முழு கதையும் நமக்கு இப்ப தேவையில்லை. அவர் கண்களை இழந்து வரும்போது இந்த அம்மா வந்து கண்ணை இப்படி மறைச்சிக்கிட்டே படம் அந்த காட்சியை பார்த்தா தெரியும். அந்த கண்ணை அவ பாத்திரக்கூடாதுக்காக திரும்பி நின்றுக்கிட்டே பாடுவாரு. அந்த பாட்டு ஆரம்பம் வந்து தொகையரா மாதிரி. தொகையரான்னா என்ன அர்த்தம்னா, அந்த பாடல்கள் சினிமால பழைய பாட்டு புத்தகங்களை போட்டிருப்பான். தொகையரா, பல்லவி, அனுபல்லவி அப்படின்லாம் போட்டிருப்பான். தொகையராங்கிறதுக்கு தாளம் வராது. அந்த தாளம் இல்லாம அந்த பாட்டுக்கு முன்னோடியாக இருக்கிறது தொகையரான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாட்டுல ஒரு பாடல் ரொம்ப உணர்ச்சிகரமான பாடல். படத்துக்கு வெற்றிக்கு அந்த பாடல் துணையா இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே, ஆராய்ந்து பார்மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே, மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே. இப்ப பத்மினி இடையில வருவாங்க வந்து, உங்கள் மனைவி கேட்கிறேனத்தான், மனைவி கேட்கிறேன் பாவம். அப்ப இவர் பதில் சொல்ற மாதிரி ஒரு அடுத்த சரணம் வரும். மனைவியை குழந்தை மறந்து தெரிந்தவனை வாழ்த்துவதாகாதடி, தங்கம் மன்னிக்க கூடாதடி, சிங்காரம் கெட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி, தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி. இது முடிஞ்ச உடனே இந்த கண்ணை பார்த்துதான் யாரு கதாநாயகி நாட்டிய பேரொளி பத்மி. கண்ணை பார்த்த உடனே உங்க கண்கள் எங்கேயே தான் உங்க கண்களே. அப்போ ஒரு வீல் ஒரு சத்தம் அந்த அம்மா எல்லாருக்குமே மயிர்கூச்செறியும்பாங்கல்ல சில காட்சிகள். அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங்ல அருமையா பண்ணிருப்பாங்க. இப்ப மாதிரி இப்ப எடுத்து போட்டு அப்படி கிடையாது. ஒரு பாட்டை எடுத்தா டேக்கு 7 நிமிஷம்னா 7 நிமிஷம் போயிட்டு ஒரு தப்பு வந்தா முதல்ல இருந்தா திருப்பி வரணும். இப்ப அப்படி இல்லையா, ஆண் பெண்ணும் அவன் ஒரு நாள் வந்து பாடிட்டு போவான், இவன் ஒரு நாள் வந்து பாடிட்டு போவான், ரெண்டையும் சேர்த்துவாங்க. இந்த வசதி எல்லாம் இல்லாத காலத்துல அப்படி அருமையா பண்ணியிருக்கிறாங்க. அதுலயும் இந்த கர்நாடக இசை பாடல்கள்ல ஜி.ஆர். ராமநாதன், எஸ்.எம். சுப்பையா நாயுடு பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ அதை வந்து மனைவி குழந்தை மறந்து தெரிந்தவனை வாழ்த்துவதாக அதடி, தங்கம் மன்னிக்க கூடாது. அப்போ வந்து கண்கள் எங்க என்ன ஒண்ணு, கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே எடுத்து விட்டாண்டி. அப்ப அந்தம்மா கேட்கும், எதிரில் வந்து கருணையே வடிவான கடவுளா அவங்க கண்ணை பிடிச்சாங்க, கண்ணை பறித்தாங்கன்னா, எதிரில் வந்து கெடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை, எங்கிருந்தோ வேவி விட்டான், அதை என் தலையில் போட்டதடி பழியை, கண்ணை கொடுத்தவனே வெறுத்து விட்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. இப்படி உணர்ச்சிகரமான பாடல்கள்லாம் நிறைய பட்டுக்கோட்டை பாடியிருக்கிறாரு. அது வந்து ஒரு தனிமனித ஒழுக்கத்தை அந்த பாடல் மக்களுக்கு சொல்லும். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நீங்க சொன்ன மாதிரி கமலஹாசன் முதல்ல தோன்றுறாரு பாருங்க, களத்தூர் கண்ணம்மா அதான் நினைக்கிறேன். களத்தூர் கண்ணம்மா படத்துல வர்றார். அதுல கமலஹாசன் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பாட்டை பாடுறாரு. அதாவது அனாதை இல்லத்துல வளர்றாங்க, அது காப்பாளர் எல்லாரும் முருகன் ஒரு சிலையை வச்சு கும்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு பாடல் வரும். அதுலயும் ஒரு நல்ல செய்திகளை சொல்லுவார். அம்மாவும் நீயே அப்பாவும்
அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே, அம்மாவும் நீயே. பூனை நாயும் கிளியும் கூட மனிதர் மடியிலே பெற்ற பிள்ளை போல என்றுருவாய் கூடி வாழுதே. எங்களுக்கு ஒரு அன்பு செய்ய யாரும் இல்லையே, இதை அறியாயோ முருகா உன் கருணை இல்லையே. முருகா 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 முருகா, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. இதுல என்ன பொது உடைமை கருத்துங்கிற ஒரு பக்கம் இருக்கு. பூனை நாயும் கிளியும் கூட மனுஷன் மடியில உட்கார்ந்து குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி இருக்கு. எங்களுக்கு யாரும் இல்லையே, இந்த ஏழைகள் எப்படி நாட்டில் நிறைய இருக்காங்களேங்கிறத அது மறைமுகமா சொல்றாரு. இந்த மாதிரி அவருடைய பாடல்கள் எல்லாம் சாகர வரம் பெற்ற பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய அதே மாதிரி பதிபக்தின்னு ஒரு படம். அதுல பதிபக்தி தான் நினைக்கிறேன். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் கொடுத்துக்கலாம்.